நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு சினை மாடுங்க. மாடு 2ஆம் ஈத்து மாடுங்க. நல்ல மடிச்சிட்டு நல்ல காம்பளத்தோடு இருக்கக்கூடிய மாடுங்க. கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மாடு ஜெர்சி டைப் மாடு தான். மாடு 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையே இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த கண்ணு போட 10 to 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல காம்போலம், நல்ல மடி செட்டுங்க. சேலம் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. சேலத்தினால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. தண்ணி தீனிக்கெலாம் எந்த ஒரு குறைச்சலும் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். குறிப்பாக மடிக்கூச்சம் கிடையாது, கறவைக்கு காலணைக்க தேவை கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல எஸ்என்எஸ் ஃபேக்டர் தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதனுடைய கறவை திறனை பொறுத்தவரை ஒரு 15லேருந்து ஒரு 17 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. மாடு நல்ல தரமான மாடு, நல்ல தண்ணி தீனி எடுத்துக்கக்கூடிய மாடுங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கலரும் ரொம்ப ரேர் கலர், நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடை தான் அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்காடி. பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுங்க. இரட்டிப்பில் லாபம் தரக்கூடிய மாடு. நல்ல பண்ணைகளுக்குன்னா ஒரு புதிதாக தொழில் தொடங்குறவங்க தாராளமாக இந்த மாடை தேர்ந்தெடுத்துக்கலாம். நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்காடி. மாடு நல்ல தெளிவாக இருக்குது. தண்ணி தீனி அருமையாக எடுத்துக்கூடிய மாடு. நேரில் வாங்க, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் மாட்டோட சைஸு, மடி செட்டு, காம்போலம் எல்லாமே தெரியும். அனுசரித்து பண்ணி டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்தலாம். சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.